ஜஸ்ட் இமேஜின் பண்ணுங்க, நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங்க்கு ரொம்ப புதுசு. இப்பதான் இந்த வார்த்தையை பத்தி கேள்விப்பட்டிருக்கேன். ஸோ இந்த அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். ஸோ இதுக்கான சப்போர்ட்டை கூகுள் ஜெமினை யூஸ் பண்ணி எப்படி நம்ம ஸ்டார்ட் பண்றது, எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் இல்லாம அப்படிங்கிறதான் நான் ஒன் பை ஒன்னா ஸ்டெப் பை ஸ்டெப் எக்ஸிக்யூட் பண்ண போறேன். ஸோ நீங்களும் ரெடியா இருந்தீங்கன்னா மறக்காம இந்த வீடியோவை கிளியரா கடைசி வரைக்கும் பாருங்க. அப்பதான் புரியும். அண்ட் 30 days இதை ஒர்க் அவுட் பண்ணி பாருங்க. டெஃபினட்டா நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்மளோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோல என்ன பிடிச்சிருக்கீங்களோ மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. ஸ்டெப் நம்பர் 1, கூகுள் ஜெமினி ஓப்பன் பண்ணிக்கங்க. கூகுள் ஜெமினினா என்னன்னு தெரியாதவங்களுக்கு சாட் ஜிபிடி மாதிரி இது ஒரு ஏஐ டூல் தான். வெரி சிம்பிள். ஸோ இப்போ கூகுள் ஜெமினியில் ஓப்பன் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இதில் நான் உங்களுக்கு ப்ராம்ப்ட் கொடுக்குறேன். நீங்கள் என்ன கேட்குறீங்களோ அதுக்கு ஆன்சர் கொடுக்கும். ஸோ இதை வந்து நான் சேட் பண்ணுற மாதிரி நான் யூஸ் பண்ண போகிறேன். ஓகேவா? ஸோ இதுக்காக நான் ப்ராம்ப்ட் ஆல்ரெடி ரெடி பண்ணியிருக்கேன். சேம் ப்ராம்ப்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் ப்ராம்ப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்க, நான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண ஆசைப்படுறேன், எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லாமல். ஸோ இதுக்கான ஐடியா நீ கொடு அப்படின்னு சொல்லி நான் டேரெக்டாக கூகுள் ஜெமினியில் கேட்குறேன். ஸோ அதுக்காக இவங்க கொடுத்துருக்குது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு உனக்குன்னு தனியாக ஒரு நீச் வேணும். ரெண்டாவது, எங்கே ப்ரொமோட் பண்ண போகிற, என்ன பிளாட்ஃபார்மில் பண்ண போகிற அப்படிங்கிறது கிளியர் பண்ணிக்கணும். அதுக்கு தேவையான கான்டென்ட் வேணும். ஓகேங்களா? அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா, உனக்கு ப்ரொமோட் பண்ணுறதுக்கு தேவையான ப்ராடக்ட் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்தது அவ்வளோதான். இந்த ப்ராடக்ட் இதை வச்சு இந்த 4 ஸ்டெப் மட்டுமே கரெக்டாக தெரிஞ்சிச்சுன்னா நீ அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணலாம் அப்படிங்கிறத கிளியராக கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க சொன்ன மாதிரி ஒரு நீச் வந்து ஃபைனல் பண்ணணும். ஸோ இந்த நீச்சை நம்ம ஃபைனல் பண்ணுறதுக்காக சேம் அகெயின் நான் கூகுள் ஜெமினிலே செகண்ட் ப்ராம்ப்ட் கொடுக்க போகிறேன். இங்கே பாருங்க, இந்த இடத்துல நான் என்ன கேட்குறேன்னா, கூகுள் ஜெமினியே ஒரு 5 சப் நீச்சஸ் கொடு. டேரக்டாக நீச் வேணாம், சப் நீச்சஸ் கேட்குறேன். எதுக்கு கீழே அப்படின்னா, உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் என்னவோ அதை வந்து இந்த இடத்துல டைப் பண்ணணும். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்காக எனக்கு வந்து டிராவலிங் பிடிச்சிருக்குன்னு வச்சுங்களேன், நான் என்ன பண்ண போகிறேன், டிராவல் அப்படிங்கிறது தான் என்னுடைய நீச். பட் இதில் சப் நீச்சஸ், டிராவல்னா ரொம்ப ஃபைட் அதிகம். ஸோ சப் நீச்சஸ் நம்ம செலக்ட் பண்ணிட்டு போகலாம். இப்போ டிராவல்னு சொல்லி கொடுக்குறேன். இந்த இடத்துல நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா, இல்லை குக்கிங் பற்றி பேசுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை மோட்டிவேஷன் பற்றி பேசுறதா இருந்தாலும் ஓகே, இல்லை வேறு ஏதாவது மேக் மணி ஆன்லைன் பற்றி பேசுறதா இருந்துச்சுன்னா அந்த நீச் வந்து இங்கே போட்டுருங்க. அதுக்கு தேவையான 5 சப் நீச்சஸ் வந்து இவங்க கொடுப்பாங்க கூகுள் ஜெமினிலேருந்து. ஓகே, ஸோ இங்கே பாருங்கள், ட்ராவல் ஹேக்கிங்கை பற்றி பேச சொல்கிறாங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, சோலோ ஃபீமேல் ட்ராவல் பற்றி மட்டுமே, ஃபீமேல் ட்ராவல் அதுவும் சோலோவாக ட்ராவல் பண்ணுறதை பற்றி மட்டும் பேசுங்க அப்படிங்கிறாங்க. மூணாவது பார்த்தீங்கன்னா, டிஜிட்டல் நோமட் லைஃப் ஸ்டைலை பற்றி பேச சொல்கிறாங்க. நாலாவது பார்த்தீங்கன்னா, சஸ்டைனபிள் ட்ராவல். ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நீங்களும் வந்து இதே சேம் ப்ராம்ப்ட் நீங்கள் யூஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா, ட்ரை அகைன் அப்படிங்கிறது, ஒன்ஸ் இந்த ஆன்சர் வந்ததுக்கப்புறம் ட்ரை அகைன், ஈவன் பெட்டர், இந்த மாதிரி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு டிஃப்ரெண்டான ஆன்சர் வரும். ஏன்னா எல்லாருமே ஒரே நீச்சல் ஒர்க் பண்ணிங்கன்னா ஒரே மாதிரி தான் ஆன்சர் வரும். ஓகேவா? ஸோ அதனால ட்ரை அகைன் கொடுங்க. மறக்காம இதை ட்ரை பண்ணி பாருங்க. இப்போ இதுல இருந்து நம்ம செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட ஸ்டெப்ல நமக்கு பிடிச்ச மைக்ரோ நீச்சை செலக்ட் பண்ணணும், சப் நீச்சை. நான் என்ன பண்ண போறேன், சோலோ ஃபீமேல் டிராவல் அப்படிங்கிற இந்த நீச்சை வந்து செலக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ணணும், இதுக்கு தேவையான கான்டென்ட் வேணும். அப்புறம் இது எங்கே ப்ரொமோட் பண்ண போகிறோங்கிறத நம்ம ஃபைனல் பண்ணோம் இல்லையா? ஸோ நான் வந்து ஃப்ரீயாக எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் நம்ம பண்ணுறதுக்காக சோசியல் மீடியாவை நான் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ சோசியல் மீடியாவில் நீங்கள் எந்த பிளாட்ஃபார்ம் வேணாலும் எடுத்துக்கங்க. ஸோ நான் அதில் எடுத்துக்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இன்ஸ்டாகிராம். ஸோ இதுக்கு தேவையான கான்டென்ட் வேணும், இன்ஸ்டாகிராமுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் வேணும். ஸோ இது எப்படி எடுக்கிறதுங்கிறத நான் இன்னொரு ப்ராம்ப்ட் போட்டு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், 30 டேஸ்க்கு எனக்கு சேம் சப் நீச் என்னங்கிறத நம்ம இந்த இடத்துல காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிருங்க. நம்மளது என்னது, சோலோ ஃபீமேல் டிராவல் தானே. இது ஜஸ்ட் அப்படியே காப்பி பண்ணுங்க, இந்த இடத்துல கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணுங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த இடத்துல இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ண போறீங்கன்னா, இன்ஸ்டாகிராம் இல்லை நீங்கள் வேற ஏதாவது யூடியூப் ஆர் ஃபேஸ்புக் வாட் எவர் இட் மேபி, நீங்கள் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிடுங்க. நான் ஜஸ்ட் இன்ஸ்டாகிராமில் ப்ரொமோட் பண்ணுறதுக்காக தான் இவங்கள்ட்ட தேடிக்கணும்னு கேட்குறேன். ஸோ குட். ஸோ எந்த மாதிரிலாம் பண்ணணும் அப்படிங்கிற டிப்ஸோட நமக்கு எல்லாமே கொடுத்துட்டாங்க. கான்டென்ட் பில்லர்ஸ், ஸோ அதில் என்னென்ன டே 1 டே 2 அப்படின்ட்டு வரிசையாக பாருங்க. 25 30 டேஸும் நம்ம என்னென்ன மாதிரிலாம் ஒர்க் அவுட் பண்ணணும் அப்படிங்கிறது, எந்த மாதிரி கான்டென்ட் எல்லாம் நம்மளோட இன்ஸ்டாகிராமில் போடணும் அப்படிங்கிறதுலாம் சொல்லியிருக்காங்க. பட் இதுக்கு தேவையான வீடியோஸு, அப்புறம் இந்த வீடியோஸில் தேவையான எடிட்டிங் ஒர்க்லாம் இருக்கு இல்லையா? ஸோ அதுக்கு நீங்கள் எங்கே போகணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சிம்பிள், பயப்படாதீங்க. இன்ஸ்டாகிராமில் ஒர்க் பண்ணுறது பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது. ஸோ இதுக்காக நான் சொல்ல போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, pixels.com இல்லை பிக்ஸாபே, இந்த இடத்துல போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீயாகவே கண்டென்ட் எல்லாம் அவைலபிள் இருக்கும். ஸோ இந்த இடத்துல நான் சர்ச் பண்ணி காமிக்கிறேன். இங்கே பாருங்கள், நீங்கள் சைன்இன் கூட பண்ண தேவையில்ல. ட்ராவல் அப்படின்னா நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துல வந்துட்டு ட்ராவல் அப்படின்னு என்ட்ரு பண்ணிங்கன்னா இதுக்கு தேவையான இமேஜஸ், வீடியோஸ் எல்லாமே இங்கே அவைலபிள் இருக்கும். ஸோ அதை நீங்கள் டேரெக்டாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன்வா எடுத்துக்கங்க, பெஸ்ட் கேன்வா. ஸோ இதில் வந்து எடிட்டிங் ஆப்ஷன்லாம் இருக்கும். ஸோ உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ரீல் தான் போட போகிறீங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு இன்ஸ்டாகிராம் ரீல் அப்படின்னு மட்டும் டைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். ஸோ இதில் பாருங்கள், உள்ளே வந்ததுக்கப்புறம் இந்த எலிமெண்ட்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கா, இதை கிளிக் பண்ணி ட்ராவல் அப்படிங்கிறத எந்த நீச்சல் நீங்கள் ஒர்க் பண்ண போகிறீங்களோ அதை போட்டுருங்க. போட்டு இந்த இடத்துல ஃபில்டரில் போயிட்டு நமக்கு வெர்டிகலாக தானே வேணும் இன்ஸ்டாகிராம் ரீலுக்காக. ஸோ இது போட்டிங்கன்னா நிறைய வீடியோஸ் இருக்கும். அதுவும் உமன் தானே, சிங்கிள் ஃபீமேல் ட்ராவல் அப்படின்னா அதுவும் வந்து நீங்கள் சோலோ ஃபீமேல் ட்ராவல் அப்படிங்கிறது மென்ஷன் பண்ணிங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நிறைய வரும். ஓகேவா? மென்லாம் தேவையில்ல. ஸோ நான் குக்கிங்க்கு ஒரு வேளை நீங்கள் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா இங்கே பாருங்கள், குக்கிங்க்குன்னு ஒரு வீடியோ எடுத்திருக்கேன். இங்கே பாருங்கள், குக்கிங்காக நான் ஒரு இன்ஸ்டாகிராம் உங்களுக்காக ஒரு டெமோக்காக காமிக்கிறேன். இங்கே பாருங்கள்,
பேண்ட்ரி மேஜிக் குக்கிங் அப்படிங்கிற ஒரு தீம் பேஜஸ் இன்ஸ்டாகிராம் அக்கௌண்ட் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இதுக்கு நேம் வந்து பேண்ட்ரி மேஜிக் குக்கிங் அப்படின்ட்டு யூனிக்காக செலக்ட் பண்ணுறதுக்காக செலக்ட் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ இதில் மேலே பயோ எல்லாமே க்ளீனாக கொடுத்துருக்கேன். பட் இந்த இடத்துல லிங்க் ஸ்டார்டிங்கில் நான் ஆட் பண்ண மாட்டேன். ஒரு 5 to 10 days போனதுக்கப்புறம் ஆட் பண்ணலாம். ஸோ இதில் வந்து போஸ்ட் பண்ணணும். ஸோ போஸ்ட் பண்ணுறதுக்கான சும்மா ஜஸ்ட் இமேஜஸ் போட்டிருக்கேன். பட் ரீல் தான் போடுவோம் மெயினாக. ஸோ அந்த ரீல் தான் வந்து நம்மளுடைய கேன்வாலேருந்து எடுக்கிறோம். ஸோ ரீலை வந்து டேரெக்டாக இங்கே இருக்கிறத அப்படியே காப்பி பண்ணி அப்படியே டவுன்லோட் பண்ணி அப்படியே நம்ம போட்டோம்னா நோ யூஸ். ஓகேவா? ஸோ அதில் ஏதாவது மாடிஃபை பண்ணணும், வரக்கூடிய ஆடியன்ஸ் எங்கேஜ் ஆகணும், அவங்களுக்கு ஏதாவது யூஸாக இருக்கணும் இல்லையா? ஸோ அப்போது நான் இப்போ குக்கிங் பண்ணுறதா இருக்கிறதுனால குக்கிங்கோட ரெசிபியோட நேமை மேலே போட்டு அந்த ரெசிபிக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை நான் இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுவேன். இதுவும் கூகுள் ஜெமினிலேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். ரொம்ப சிம்பிள். ஒருவேளை நீங்கள் ட்ராவலிங்காக வீடியோ போட போறீங்க அப்படின்னா இந்த வீடியோவை எடுத்து வச்சுக்கோங்க. இந்த வீடியோ வச்சுட்டு இந்த வீடியோக்கு மேலே இவங்க எந்த ஊருக்கு போகிறாங்க, ஸோ ஊருக்கு போகிறதுக்கு ஃப்ளைட்டோட காஸ்ட் எவ்வளோ ஆகும், இல்லை வந்து நீங்கள் என்னென்னலாம் எடுத்து வச்சிருக்கணும், உங்களுக்கு தேவையான பேகு, ஷூஸ் இந்த மாதிரிலாம் வந்து தேவை அப்படின்னு சொல்லலாம். இல்லை இந்த கண்ட்ரிக்கு போகணும்னா நீங்கள் எத்தனை நாளைக்கு முன்னாடி வந்து புக்கிங் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி டிப்ஸ்லாம் நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் இந்த வீடியோ ஃபுல்ஃபில் ஆகும். இந்த மாதிரி வீடியோ நீங்கள் போட்டிங்கன்னா தான் வைரல் ஆகும். ஓகேவா? ஸோ நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜஸ்ட் வீடியோவை காப்பி பேஸ்ட் பண்ணேன், எனக்கு வியூஸ் வரல அப்படின்னா நோ யூஸ். ஓகே? ஸோ நீங்கள் ஏதாவது ஆடியன்ஸ்க்கு சப்போர்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுவாங்க. ரொம்ப ரொம்ப சிம்பிள். ஓகேவா? ஸோ ஒரு வேல்யூ கொடுக்கணும் உங்களுடைய ஆடியன்ஸ்க்கு. வெரி ஈஸி, வெரி சிம்பிள். ஸோ இந்த மாதிரி வீடியோ கிரியேட் பண்ணதுக்கு அப்புறமேட்டு இந்த இடத்துல ஷேருங்கிற இடத்துல போயிட்டு நீங்கள் டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா டேரெக்டாக இந்த வீடியோ டவுன்லோட் ஆயிரும். இதை கொண்டு வந்து நம்மளுடைய இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். பட் இன்ஸ்டாகிராமில் நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு தேவையான கேப்ஷன்ஸ் அப்புறம் கால் டு ஆக்ஷன்ஸ்லாம் கொடுக்கணும் இல்லையா? அதுக்கு நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இருக்கவே இருக்குது சேம் கூகுள் ஜெமினியை நான் யூஸ் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து லாஸ்ட் ப்ராம்ப்ட். இந்த ப்ராம்ப்ட்டில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், I'm making content on the strategy you have provided. Give me 3 sentence script for 30 videos. நான் இந்த மாதிரி 30 வீடியோஸ் போடணும். ஸோ அதுக்காக நீ வந்து கொடு அப்படின்னு சொல்லியிருக்கேன். இந்த இடத்துல சோலோ ஃபீமேல் உங்களுடைய சப்மிட் என்னவோ நீங்கள் அதை போட்டுருங்க. மறக்காமல் உங்களுக்கு வந்து இந்த ப்ராம்ப்ட் வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இல்லைனா என்னுடைய ஃபஸ்ட் கமெண்ட்லேயே நான் மென்ஷன் பண்ணுறேன். ஏன்னா ப்ராம்ப்ட் மேக்ஸிமம் வந்து டிஸ்கிரிப்ஷன் அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நாம் எடுத்துக்கிறது சோலோ ஃபீமேல் ட்ராவல் தானே. சீரியஸ்லி நீங்கள் இதை கரெக்டாக ஒர்க் பண்ணிங்கன்னா எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே இல்லை. ஓகே? ஸோ இது போட்டுட்டு நீங்கள் என்டர் பண்ணீங்க அப்படின்னா ஸோ இதுக்கு தேவையான ஸ்கிரிப்ட் ப்ளஸ் கால் டு ஆக்ஷன் இங்கே பாருங்கள் 1 to 10 days வரைக்கும் இந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணணும். ஸ்கிரிப்ட் 1 என்னென்ன கேப்ஷன்ஸ் யூஸ் பண்ணணும், ஹேஷ்டேக்ஸ் வரைக்கும் கொடுத்துருக்காங்க. சீரியஸாக சொல்கிறேன், இதுலேயே A to Z உங்களுக்கு எல்லாமே வந்துடும். நீங்கள் யாரையுமே டிபெண்ட் பண்ணியிருக்குன்னு அவசியமே கிடையாது. ஒரு பிகினராக நீங்கள் பண்ணனாலும் ரொம்ப ஈஸி பண்ணிடலாம். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி 30 daysக்கு தேவையானது எல்லாமே இதில் இருக்கும். நீங்கள் இதில் கண்டினியூஸ் சொல்லி கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்கும். ஸோ இன்னும் கொஞ்சம் இதை யூனிக்காக பண்ணணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா வெரி சிம்பிள், ட்ரை அகைன் கொடுங்க, இல்லை பெட்டர்னு கொடுங்க, இல்லை யூனிக்காக கொடுன்னு சொல்லுங்கள், இல்லை பேசிக் இங்கிலீஷ் வேர்டு யூஸ் பண்ணுங்கள். அப்படிங்கிற மாதிரிலாம் நீங்கள் சேட் பண்ண அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு ஆன்சர் ஃபில்டரே வரும். ஓகேவா? ஸோ அது மூலிமா நீங்கள் யூனிக்காக தெரியும். பட் இதுக்கு அதாவது நம்ம எடுத்துருக்க இந்த நீச்சுக்கு ஒரு ப்ராடக்ட் இருக்கும் இல்லையா? அந்த ப்ராடக்ட் நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். கச்சக்கச்சான நிறைய ப்ராடக்ட் எடுக்க தேவையில்ல. ஒரு ப்ராடக்ட் எடுத்தால் போதும். அது அமேசானாக இருக்கலாம், இல்லை டிஜிஸ்டோ 24 இருக்கலாம், இல்லை வேற. ஸோ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் காமிக்க போகிறது என்ன பார்த்தீங்கன்னா கிளிக் பேங்க்கில் காமிக்கிறேன். ஸோ கிளிக் பேங்க்கில் போயிட்டு இங்கே பாருங்கள், மார்க்கெட் பிளேஸில் உள்ளே வந்ததுக்கப்புறம் குக்கிங் சொல்லி நான் சர்ச் பண்ணுறேன். நிறைய பேருக்கு வந்து கிளிக் பேங்க் ஓப்பன் ஆகாமல் கூட இருந்திருக்கலாம். அதை விட்டுருங்க. இல்லைனா நீங்கள் டிஜிஸ்டோ 24 ட்ரை பண்ணுங்கள். ஸோ கிளிக் பேங்க்கில் உள்ள வந்துட்டிங்கன்னா இங்கே பாருங்கள், குக்கிங் சொல்லி சர்ச் பண்ணால் இங்கே எனக்கு ஒரு 14 ரிசல்ட் வந்திருக்கு. ஸோ இதில் இருக்கிற ஏதோ ஒரு ப்ராடக்ட் நான் ப்ரொமோட் பண்ணணும்னு நினச்சேன்னா இந்த இடத்துல ப்ரொமோட் இருக்கு இல்லையா? ஸோ இதை கிளிக் பண்ணி பண்ணிக்கலாம். பட் ஸோ இந்த மாதிரி நான் சொன்ன ஒர்க் ஒரு 30 days வந்து நீங்கள் கண்டினியூஸாக மறக்காமல் ஒரு நாளைக்கு 3 வீடியோஸ் அப்படிங்கிறது அதிகமாக கூட போடுங்க, கம்மியாக போடாதீங்க. சரியான டைமில் போட்டிங்க அப்படின்னா ப்ராப்பரான வீடியோ எங்கேஜ் ஆகிற மாதிரி வீடியோ வந்துச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல ஒரு ரீச்சஸ் இருக்கும். ஃபாலோவர்ஸ் ஸ்டார்டிங்கில் இல்லாமல் தான் இருக்கும். பட் 1 or 2 வீடியோஸ் வந்து டக்குனு ரீச் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு சேல்ஸ் கண்டிப்பாக பார்க்க முடியும். பட் கன்சிஸ்டன்சி தான் உங்களுக்கு எப்பவுமே, அண்ட் ரிசல்ட் எல்லாருக்குமே ஒரே மாதிரி கிடைக்குங்கிறது என்னால் கேரண்டியாக சொல்ல முடியாது. நீங்கள் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறீங்க, எந்த பீப்புளை வந்து நீங்கள் டார்கெட் பண்ணியிருக்கீங்க, இதெல்லாம் பொறுத்து தான் உங்களுக்கு ரிசல்ட்டும் இருக்கும். ஸோ அதில் வந்து மேக் ஷூராக இருந்துக்குங்க. அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி எதுவுமே எனக்கு ஃபாலோவர்ஸும் இல்லை, எனக்கு வந்து வெப்சைட்டும் தேவையில்லை, நான் வந்து எந்த ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பண்ணாமல் ஆர்கானிக் மெத்தடில் நான் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இது மாதிரி நான் அந்த வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். இல்லை நம்மளுடைய கோர்ஸில் ஜாயின் பண்ணுறதா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கங்க. எந்த ஒரு வெப்சைட்டும் தேவையில்லை, உங்களுக்கு ஃபாலோவர்ஸும் தேவையில்லை, இமெயில் லிஸ்ட் எதுவுமே இல்லை. ஈஸியாக உங்களெல்லாம் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃபோட நான் வந்து ஒர்க் பண்ணி நம்மளோட கோர்ஸில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் நம்மளோட கோர்ஸில் ஜாயின் பண்ணிக்கங்க. அதுக்கான லிங்க் நான் கீழே கொடுத்துருக்கேன். அண்ட் இதுக்கு முன்னாடியே ஒரு டெமோ வீடியோ கொடுத்துருக்கேன். மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். ஸோ இதே மாதிரி ஒரு பெஸ்ட் வீடியோட நான் உங்களுக்கு நெக்ஸ்ட் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.